பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சென்னை தலைமைச் செயலகத்தில் 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அனைத்து வழக்குகளும் அதுவும் முக்கியமாக வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட இதில் மகிழா கோர்ட்டில் இருக்கிற வழக்கெல்லாம் விரைவாக முடிக்கப்படணும்னு. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்ருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பீடி ட்ரையல், இப்போ கோயம்புத்தூர் அந்த கேஸ்லேயே வந்து வெகு விரைவில் நீதி வழங்கக்கூடிய வகையில் முதல்வர் எங்கள் எல்லாரையும் உத்தரவிட்டிருக்கார். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். இதே போல் அனைத்து கோர்ட்டுகளிலும் தேங்கி கிடக்கும் வழக்குகள் எங்கெங்கெல்லாம் வந்து ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கோ அதெல்லாம் பட்டியலிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கோர்ட்டு தேவைப்படுது அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடிக்க, முக்கியமாக இந்த போக்சோ வழக்குகளில் சம்பந்தப்படுபவர்கள் அந்த கோர்ட்டுகளில் விரைவாக நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஆல்ரெடி இதை வந்து உத்தரவிட்டிருக்கிறார். ஏன்னா அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் முறையில் அது அனைத்து சாத்தியக்கூறும் ஆராய்ந்து விரைவாக எடுக்கும். முதல்ல ஒரு SOP, ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ வழக்குகள் தேங்கி கிடக்குது, அதற்கு எவ்வளவு ஊழியர்கள் தேவைப்படுவாங்க, அது எல்லாம் வந்து நீதிபதிகள் அனைவரிடம், சட்ட வல்லுநர் அனைவரிடம் கன்சல்ட் பண்ணிவிட்டு AG எல்லாத்தையும் பேசிட்டு தான் நம்ம அதை அடுத்த கட்டம் கொண்டு வரும். கண்டிப்பாக அது நம்முடைய கொள்கையில் ஒன்று, எந்த குற்றவாளியும் அதுவும் முக்கியமான போக்சோ குற்றவாளிகள்லாம் வந்து விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கும் விரைவாக நீதி வழங்கப்பட வேண்டும். அதில் முதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் அனைவருக்கும் முடக்கி விட்டல. முதல் கட்டமான பணிகள் நாங்கள் ஆல்ரெடி துவக்கி விட்டோம். ஏன்னா அவர்கள் வந்து இந்த கர்நாடக அரசு சார்பாக அவங்க வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பூமி பூஜை நடத்த போகிறோம். நாங்கள் எந்த பூமி பூஜையும், அதாவது அவங்க வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை மீறி பூமி பூஜை செய்ய போறேன்னு சொன்னதுனால நம்ம வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம தொடுக்க உள்ளோம். ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா கட்டத்திலும் வேறு உச்சநீதிமன்றத்திலும் ஒரு சில வழக்குகள் தொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக முதல்வர் வந்து எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் வந்து எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. துணை முதலமைச்சராக இருந்து சொன்னவரை முதலமைச்சராக இல்லை, எதனாலும் வந்து சட்டப்பூர்வமாக தான் அவர்கள் செய்ய முடியும். ஆல்ரெடி வந்து இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைமில் அவங்க போயிட்டு வந்து இப்போ பூமி பூஜையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை செய்து தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக வந்து DK சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். ரெண்டு மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும் இருக்கு. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். இல்லை, முதல்வர் வந்து என்னென்ன நம்ம செய்ய போறோம்னு முடிவு பண்ணிக்கிட்டு, சட்டப்பூர்வமாக என்ன செய்ய போறோம்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் தேவையான விதத்தில் கண்டிப்பாக அனைவரிடம் ஆலோசிப்பார் முதல்வர்.